நேராக திருக்குறங்குடி வந்துட்டேன். திருக்குறங்குடி வந்துட்டு சுற்றி இருக்கிற கோயிலெலாம் முடிச்சிட்டேன். வள்ளியூரில் ஒரு முருகன் கோயில் இருந்தது, அதையும் முடிச்சிட்டேன். அது கவர்மெண்ட்டோட கோயில் தான். இது மயூரநாதர் திருக்கோயில் அருள்மிகு நம்பி தலைவன் பட்டயம் அப்படிங்கிறது திருக்குறங்குடியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர், அவ்வளோதான். இதுக்கு பாதையெல்லாம் கிடையாது, நம்ம பாட்டு குண்டக்க மண்டக்க ஏற வேண்டியதான். அப்படியே அந்த மேலே பாறை தெரியுது பாருங்கள், அந்த பாறை உச்சியில் தான் இருக்குது. செருப்பு கழட்டி போட்டு ஏறுவோம். சிவபெருமான் கோவிச்சிருவார், எப்படி ஏறணும்னு தெரியல. ஏற முடியுமா என்னால்? அடியேன் சுவாமி பெருமாள் அனுப்பிச்சுட்ருக்கார், சிவபெருமான் கஷேத்திரத்துக்கு போயிட்டு வாடா அப்படின்னு. சும்மா அப்படியே ஏற வேண்டியது. அங்கே பாருங்கள், பாறையெல்லாம் இதெல்லாம் கிடையாது, பாதையெல்லாம் கிடையாது, சும்மா லைட்டாக வெட்டி விட்டுருக்காங்க. ரொம்ப தூரமில்ல, மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம் ஆகும். இது மெயின் ரோடு, திருக்குறங்குடி போகிற ரோடு. இவர் மயூரநாத சுவாமின்னா சிவபெருமானோட கஷேத்திரம் இது. ஆனால் இது அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் திருக்குறங்குடி ஜியரோட கண்ட்ரோல் தான். இது பெருமாளோட கோயில்னால் ஜியர் அவர் தான், அவரோட கண்ட்ரோல் தான் இருக்குது. நல்ல பிரம்மாண்டமான கோயில் தான். நட திறக்கலையே, ஒருவேளை ஃப்ரண்ட்டில் வாசல் அங்கிட்டு இருக்குமோ தெரியல. நட திறக்கலையே, காலையில் தான் திறப்பாங்க போல் இருக்கு. அப்படியே கீழே விழுந்தேன்னா அவ்வளோதான், உருண்டு கீழே போயிடுவேன். ஏற்கனவே உடம்புல ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை. 18,000 கிலோமீட்டர் பைக்கில் போயிட்டு வந்தது. ஒரே காய்ச்சல், டெய்லி காய்ச்சல், டெய்லி பேராசிட்டமால். கிட்னி என்னத்துக்கு ஆக போகுதுன்னு தெரியல எனக்கு. இதில் வேறு கேஸில் சாம்பாரில் கத்திரிக்காயை போட்டு கொடுத்துருந்தாங்க. அது படுத்து எரியுது, காந்துது உடம்பெல்லாம். கத்திரிக்காய்க்கும் நமக்கு எதிரி. இன்றைக்கி இவரை சேவிக்க வாய்ப்பில்லை, ஏன்னா நடத்து பூட்டியிருக்கு.